மதி, இன்றைய தினம் நீதிமன்றத்தில் அரசு தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உதயநிதி அவர்களை இன்றைய தினமே நாங்கள் விடுவித்து விடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அரசு தரப்புக்கு இது ஒரு பின்னடைவு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாமா மதி? ஏன் அப்படி கேட்குறோன்னா, இப்போ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் 9 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. வெளியில எல்லாம் சொல்லப்பட்ட தகவல் என்ன அப்படின்னா, நீதிபதி முன்னால் கொண்டு சென்று நிறுத்தப்படுவார், அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பரப்பப்பட்டது. ஆனால் அப்படியான ஒரு விஷயமே இல்லைன்னு தமிழக அரசு சொல்றாங்க. அப்போ தமிழக அரசு பின்வாங்குறாங்க அல்லது தமிழக அரசுக்கு ஒரு பின்னடைவு அந்த மாதிரி எதுவும் பார்க்க முடியுமா? ராஜேஷ், நீங்கள் குறிப்பிட்ட கருத்து என்பது பொதுவெளியில் அல்லது சமூக வலைதளங்களில் கட்சி சார்ந்த நபர்கள் பேசக்கூடியது. அவர்கள் பேசக்கூடிய அந்த கருத்து என்பது நீதிமன்றத்தினுடைய அந்த நீதி பரிபாலனங்களுக்கு உட்பட்டது கிடையாது. அவர்கள் வெளியில் பேசக்கூடிய எந்த கருத்தும் காவல்துறை அவர்களுக்கு இருக்கக்கூடிய அவர்களுக்கு அந்த சட்ட ரீதியான வாய்ப்புகள் பற்றிய மற்ற நீதிமன்றத்தை எந்த வகையிலும் கட்டுப்பட்டாது. இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் காவல்துறையினருக்கு ரிமாண்ட் செய்யுமாறு கோருவதற்கும் அதிகாரம் இருக்கிறது, விசாரணைக்கு பின்னர் விடுவிப்பதற்கும் அதிகாரம் இருக்கிறது. 2 அதிகாரங்களும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் விசாரணைக்கு பின்னர் விடுவித்து விடுவோம் என்ற ஒரு முடிவை அவர்கள் எடுத்திருக்கிறார்கள். இந்த முடிவு இதனால் காவல்துறை பின்வாங்கிவிட்டதா அல்லது தமிழ்நாடு அரசுக்கு பின்வாங்கிவிட்டதா என்றெல்லாம் இதில் நம்ம அழைப்பதற்கு எதுவும் இல்லை. என்றால் அவர்கள் நினைத்தால் மீண்டும் அவர்களை விசாரணைக்கு அழைக்கலாம். மீண்டும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை விசாரணைக்கு அழைத்து எவ்வளவு நேரம் வேண்டுமானாலும் விசாரணை நடத்தலாம். இன்றைய தினம் விட்டுவிட்டு நாளைக்கு மீண்டும் விசாரணைக்கு ஆஜராகுங்கள் அல்லது நாளைக்கு மறுநாள் விசாரணைக்கு ஆஜராகுங்கள் என்று வேண்டுமானாலும் அவரை அழைக்கலாம். அடுத்து உடனடியாக இந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்று குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து வழக்கு விசாரணை நடத்தி அவருக்கு தண்டனை வாங்கி தருவதற்கும் போலீசாருக்கு அதிகாரம் இருக்கிறது. இந்த சூழலில் இன்றைய தினம் தற்பொழுது அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய முடிவு வழக்கு பதிவு செய்தாகிவிட்டது, விசாரணைக்கு அழைத்து செல்கிறோம். ஆனால் விசாரணைக்கு அழைத்து சென்று ரிமாண்ட் செய்யும் எண்ணம் எங்களுக்கு இல்லை. அது நீதிமன்றத்தை அதாவது ரிமாண்ட் செய்யுமாறு இவர்கள் கேட்டாலும் கூட அந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்வது என்பது நீதிபதியினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அந்த வகையில் காவல்துறை தற்பொழுது இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை. ரிமாண்ட் செய்வது எண்ணம் இல்லை என்றால் இவர்களால் நேரடியாக ரிமாண்ட் செய்துவிட முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஒருவேளை இப்போ விசாரணை முடிந்து நீதிபதி முன்பு ஆஜர்படுத்தப்படுகிறார்கள் என்றால் இவரை விசாரணைக்கு நாங்கள் ரிமாண்ட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்படும். அதனை தொடர்ந்து 14 நாட்கள் நீதிமன்ற காவல் அளிக்கப்படும். அந்த நீதிமன்ற காவல் அளிக்கப்படுவது என்பது நீதிபதியினுடைய அதிகாரத்திற்கு உட்பட்டது. அந்த ஒருவேளை நீதிமன்ற காவல் விதிக்கப்படுகிறது என்றால் அவரை தனியாக விசாரணைக்கு காவல்துறை விசாரணைக்கு எடுத்து அழைப்பதற்கு தனியாக அதற்கு ஒரு மனுவாக தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு நீதிபதி அனுமதி அளிக்க வேண்டும். அதன் பின்னர் தான் அவரை விசாரணைக்கு காவல்துறை விசாரணைக்கு அழைக்க முடியும். அந்த வகையில் தற்பொழுது போலீசார் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு என்பது விசாரணைக்கு பின்னர் அவரை நாங்கள் வெளியே செல்ல அனுமதித்து விடுவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். ரிமாண்ட் செய்யும் எண்ணம் இல்லை என்றால் காவல்துறை தானாக அவரை ரிமாண்ட் செய்துவிட முடியாது. அதற்கு நீதிமன்றத்தினுடைய அனுமதி தேவை. அந்த வகையில் இன்றைய தினம் அவரை நாங்கள் ரிமாண்ட் செய்யும் கோரப்போவதில்லை என்பதை தான் நீதிமன்ற போலீசார் முடிவாக எடுத்திருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து மீண்டும் நாளையோ நாளை மறுநாளோ அல்லது எப்போது வேண்டுமானாலும் விசாரணைக்கு அழைப்பதற்கு போலீசாருக்கு அனைத்து சட்ட ரீதியான அதிகாரங்களும் வாய்ப்புகளும் இருக்கின்றன. மதி, இப்போ நீங்கள் சட்ட ரீதியாக என்ன மாதிரியான வாய்ப்புகள்லாம் இருக்குது, தமிழக அரசு என்ன மாதிரியான விஷயத்தை நீதிபதி அவர்கள் முன்னால் சொன்னாங்கன்னு ரொம்ப அழகாக நிறைய விஷயங்கள் அங்கே நடந்ததெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறீங்க. 9 பிரிவுகள் போடப்பட்டிருந்தாலும் கூட அந்த 9 பிரிவுகள் இங்கே எடுத்து பேசப்படலை. ஏன்னா வழக்கு விசாரணைக்கு எப்போ வருதோ அப்போ தான் இந்த 9 பிரிவுகள், நான் பேசின பேச்சு என்ன, அந்த பேச்சுக்கு இந்த 9 பிரிவுகள் பொருந்துமா பொருந்தாதா என்ற விஷயங்கள்லாம் விவாதத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லியும் கூட நீங்கள் சொன்னீங்க. இப்போ அரசு தரப்பில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எங்களுக்கு உதயநிதி அவர்களை கைது செய்யக்கூடிய எண்ணம் இல்லை. நேற்று தஞ்சாவூரில் அவர் விவசாயிகளுக்காக பேசினார். பேசும்போது அவர் பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய வகையிலும் சில அவதூறான பிரச்சாரங்கள் விஷயங்களையும் பேசியிருக்கிறாரு. அந்த பேச்சு சம்பந்தமாக நாங்கள் விசாரணை நடத்த வேண்டியிருக்கு, அதுக்காகத்தான் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம், நாங்களே எங்களுடைய ஓன் ஜாமீனில் நாங்கள் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அரசு தரப்பில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க.
சொன்னீங்க. நீதிபதி இதை கேட்டுட்டு ஓகேன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னீங்க. அது எல்லாமே சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி திமுக தரப்புல சில வழக்கறிஞர்கள் வந்திருக்காங்க. அவங்க சட்டத்தின் முன் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளை எல்லாம் நீதிபதி முன்னால் சொன்னாங்கன்னு சொன்னீங்க. குறிப்பா திமுகவினுடைய அந்த சட்ட வழக்கறிஞராக இருக்கக்கூடியவர் ஜின்னா, ஹசன் முகமது ஜின்னா, அவர் வந்திருக்காருன்னு சொல்லி அந்த விவரங்கள்லாம் சொன்னீங்க. இப்போ திமுக தரப்புல ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் வைக்கப்பட்ட அந்த வாதங்கள் என்ன, அதை பத்தி சொல்லுங்களேன். அவங்க பக்கம் என்னெல்லாம் நியாயம் இருக்குன்னு நீதிபதி கிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல, அதை பத்தி சொல்லுங்களேன். இன்று காலை நீதிமன்றம் 10:30 மணிக்கு நீதிமன்ற அலுவல் தொடங்கியதும் எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான, அதாவது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள், அது முன்னாள் எம்பிக்களாக இருந்தாலும் முன்னாள் இந்நாள் எம்பிக்கள் தொடர்பான எம்பி எம்எல்ஏக்கள் தொடர்பான வழக்குகளை நீதிபதி ஜி.கே. இளந்திரன் தான் தற்பொழுது விசாரித்து வருகிறார். அவர் முன்பு ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஹசன் முகமது ஜின்னா தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அது ஒரு போலி வழக்கு. அவர் இது போன்று எந்த பேச்சும் பேசவில்லை. அதாவது காவல்துறை குற்றம் சாட்டுவது போல எந்த பேச்சையும் அவர் பேசவில்லை. அவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய நபர். அவர் மீது இந்த பொய் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் நாளை தமிழ்நாடு சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் அவரை கைது செய்வதற்கு காவல்துறையினர் முயற்சிக்கிறார்கள். எனவே அவருக்கு முன்ஜாமீன் கோரி நாங்கள் ஒரு மனு தாக்கல் செய்ய இருக்கிறோம். அந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று காலை 10:30 மணி அளவில் நீதிபதி முன்பே முறையிட்டார்கள். அதனைத் தொடர்ந்து நீதிபதியை பொறுத்த வரைக்கும் நாளை வைத்துக் கொள்ளலாமா என்ற ஒரு கேள்வியை முன்வைத்தார். அதற்கு இல்லை, இன்றைய தினம் இன்று பிற்பகலை விசாரணைக்கு எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தார்கள். அப்போது நீதிபதியை பொறுத்த வரைக்கும் இது என்ன வழக்கு, முதல் தகவல் அறிக்கை இருக்கிறதா, என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது, இதையெல்லாம் தெரியாமல் எப்படி விசாரணைக்கு எடுப்பது என்ற ஒரு கேள்வியை நீதிபதி முன்வைத்த பொழுது, அனைத்து விவரங்களையும் நாங்கள் தாக்கல் செய்கிறோம், எங்களுக்கு உணவு இடைவெளிக்கு முன்பாக கூட எடுங்கள் என்ற ஒரு வலியுறுத்தலை முன்வைத்தார்கள். இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி 12 மணிக்கு விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்தார். அதுவரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்யக்கூடாது என வாய்மொழியாக ஒரு உத்தரவு ஒன்றையும் பிறப்பித்திருந்தார். இந்த நிலையில்தான் அவர் கைது செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து 1 மணி அளவில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வழக்கு தொடர்பான ஆவணங்கள் நீதிமன்றத்திற்கு வரவில்லை. ஏனென்றால் ஒரு வழக்கு அவசர வழக்காக விசாரிப்பதாக இருந்தாலும் கூட அந்த வழக்கு எண்ணிடப்பட்டு அதற்கான எண்கள் எல்லாம் வழங்கப்படும் பதிவுத்துறை சார்பில். அதன் பிறகுதான் அது நீதிமன்றத்திற்கு வந்து விசாரிக்கப்படும். அதாவது அவசரமாக விசாரிக்கப்படும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தாலும் கூட மனுவாக தாக்கல் செய்யப்பட்ட பின்னர், அதாவது முறையீடு செய்யப்பட்ட பின்னர் ஒரு ரசீது ஸ்லிப் ஒன்று கொடுக்கப்படும் சம்பந்தப்பட்ட வழக்கறிஞரிடம். அது சம்பந்தப்பட்ட வழக்கறிஞர் பதிவுத்துறைக்கு கொண்டு சென்று இது போன்று அது ஒரு எஸ்ஆர் நம்பர் என்று சொல்லுவார்கள், சீரியல் நம்பர். இந்த சீரியல் நம்பரில் நாங்கள் நீதிபதியிட்டு முறையிட்டோம். அதனை அவர் இன்று தினம் பிற்பகலை விசாரணைக்கு எடுப்பதாக தெரிவித்திருக்கிறார். எனவே நீங்கள் அதனை அவசரமாக எண்ணிட வேண்டும் நீதிமன்ற உத்தரவுப்படி என்று பதிவுத்துறையில் வழங்குவார்கள். பதிவுத்துறை அதனை ஏற்றுக்கொண்டு அவசரமாக அந்த எண்ணிடும் பணிகளை எல்லாம் நடத்தும். அந்த எண்ணிடும் பணிகள் நடைபெறும் பொழுது அந்த மனு சரியாக இருக்கிறதா அல்லது மனுவில் குறைகள் ஏதேனும் இருக்கிறதா என்பதையெல்லாம் முடிவு செய்ய வேண்டியதுதான் இந்த பதிவுத்துறையின் பணி. அவர்கள் அதையெல்லாம் முடிந்த பின்னர் அந்த நீதிமன்ற அறைக்கு அந்த ஆவணங்கள் எல்லாம் வர வேண்டும். பதிவுத்துறையிலிருந்து நீதிமன்றத்திற்கு நீதிமன்ற அறைக்கு அந்த ஆவணங்கள் எல்லாம் வர வேண்டும். இந்த ஆவணங்கள் எல்லாம் வராததன் காரணமாக 2:15 மணிக்கு வழக்கு விசாரணைக்கு எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டது. அப்பொழுதுதான் நீதிபதி வழக்கு 2:15 மணிக்கு வந்தபோதுதான் அரசு தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அந்த கருத்தை தெரிவித்தார். எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்திருக்கிறோம், அவரை விசாரணைக்காக தஞ்சாவூர் அழைத்து செல்கிறோம், அவரை ரிமாண்ட் செய்ய கோரும் எண்ணம் தங்களுக்கு கிடையாது, விசாரணைக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்படுவார் என்ற ஒரு கருத்தை அரசு தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் தெரிவிக்கிறார். அப்பொழுது நீதிபதியை பொறுத்த வரைக்கும் விசாரணைக்கு பின் இன்றைய தினமே விடுவிக்க வேண்டும்